எங்களுக்காக சிலுவையிலே மரித்த எங்கள் சிலுவை நாதரை இந்த வேளையிலே எங்களோடு நீங்கள் பேசுங்க. முடிந்தது என்று வாக்கின் மூலமாக உள்ளத்தை நீங்கள் தொடர்ந்து சுவாமி அடியை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க சுவாமி. லார்ட் ப்ளீஸ் டிஸ்கஸ் நீ நாம் தெரிந்து யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். முடிந்தது என்ற சொல் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்த ஒரு உணர்வை குறிக்கின்றது. It's a great sense of accomplishment. ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாடா ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு அப்படின்னு ஒரு பெருமூச்சோட வெளியே வருவாங்க. அதே மாதிரியாக ஒரு கோர்ஸை கிராஜுவேட் பண்ணி முடித்தவுடன் அதே பெருமூச்சோடு நாம் சொல்லுவோம் அப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சது என்று சொல்லுவோம். ஒரு கார் லோனோட லாஸ்ட் பேமெண்ட் முடிந்ததுக்கு அப்புறம் அல்லது ஒரு லாஸ்ட் மார்ட்கேஜிங் பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே விதமான ஒரு நிம்மதி பெருமூச்சு நம்மிடம் காணப்படும். இப்படியாக பலவித காரியங்களை நாம் நிம்மதி பெருமூச்சு விடும்போது அதைவிட பன்மடங்கு அதிகமான வெற்றி உணர்வோடு ஒரு சாதித்து விட்ட ஒரு உணர்ச்சியோடு நம் சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளின் மத்தியிலும் பல மணி நேர பாடுகளின் மத்தியிலும் வெற்றிகரமாக முழங்க முடிகிறார். முடிந்தது என்று. முடிந்தது என்பது இங்கே ஒரு தோல்வியின் துணி அல்ல, அல்லது ஒரு சோர்வின் துணி அல்ல, வெற்றி முழக்கம். அது ஒரு ஜெய துணி. யோவான் 17:4 கூறுகிறது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதா தனக்கு நியமித்த உன்னத கிரியை இயேசு சிலுவையை செய்து முடிக்கின்றார். சொல்ல முடியாத சிலுவை பாடுகளுக்கு பிறகு தம் சரீர பலனெல்லாம் இழந்தவராக மிக சோர்வோடு மெல்லிய சத்தத்தோடு தாகமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். குடிப்பதற்கு காடியை கொடுத்த போது அதை ஏற்றுக்கொண்ட நம் ரட்சகர் இயேசு உரத்த சத்தத்தோடு முடிந்தது என்கிறார். எது முடிந்தது? எதை அவர் முடித்து விட்டார்? இங்கே நம்ம கிட்டத்தட்ட 3 முக்கியமான காரியங்களை நான் முன்னால் வைக்கின்றேன். 3 முக்கியமான காரியங்களை நிறைவேறி முடிந்தது என்று பார்க்கின்றோம். முதலாவது காரியம், the redemption plan of our sovereign God was finished. நம் சர்வ வல்லமையுள்ள தேவனின் மீட்பின் திட்டம் நிறைவேறி முடிந்தது. இரண்டாவதாக, the prophetic fulfillment of scriptures was finished. தீர்க்க தரிசனங்கள் சிலுவையிலே இயேசுவின் மூலமாக நிறைவேறி முடிகின்றது. மூன்றாவதாக, the perfect sacrifice of sin was finished. தம்மையை நம்முடைய பாவங்களுக்காக ஒரே ஜீவ பலியாக ரத்தத்தை சிந்தி அங்கே ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக தனது பணியை முடிக்கின்றார் இயேசு. மூன்றாவதாக, இதை நாம் ஒவ்வொரு காரியமாக நாம் இதை சிந்திக்கலாம். முதலாவதாக, ஒரு உன்னத திட்டம், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய உன்னத திட்டம். அந்த திட்டம் என்ன? மீட்பின் திட்டத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மிக நேர்த்தியாக நிறைவேற்றி முடிக்கிறதை நாம் பார்க்கலாம். யோவான் 4:34 கூறுகின்றது, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போதனமாயிருக்கிறது. பிதாவுடைய சித்தம் அல்லது அந்த மீட்பின் திட்டம் என்ன என்று பார்ப்போமானால், இதை குறித்து யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் முதல் இதை யாராவது வாசிப்பீங்களா? யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை பிதாவுடைய சித்தம் என்ன, பிதாவுடைய உன்னத திட்டம் என்பது அது தெளிவாக போகின்றது. பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த வசனத்திலே மிக தெளிவாக பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன், பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று பார்க்கின்றோம். மாம்சமான யாவரும்
நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதே பிதாவின் திருச்சித்தம் அல்லது மீட்பின் திட்டம். இந்த உன்னத மீட்பின் திட்டத்தை எப்படி அவர் நிறைவேற்ற என்று பார்க்கணும் என்றால், அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற 4 பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா காட் அதை ஃபுல்ஃபில் பண்றாரு. முதலாவது பார்க்க போனா இட்ஸ் காட்ஸ் கிரியேஷன். நம் தேவன் தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் பூமியையும் அதுல எல்லா சிருஷ்டிகளையும் நேர்த்தியாக சிருஷ்டித்து முடிக்கின்றார். சிருஷ்டித்து முடித்த பிறகு எல்லாம் நல்லது என்று கண்டார். குறிப்பாக நாம் இங்கு பார்ப்போம் என்றால், படைக்கப்பட்ட மனித குலத்திற்கும் தேவனுக்கும் இடையே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அங்கே காணப்படுகின்றது. எல்லாம் நன்றாய் இருந்தது, எல்லாம் செம்மையாய் காணப்பட்டது. அங்கே சாயங்கால வேளையிலே ஆதாமோடு தினமும் பிதாவாகிய தேவன் அங்கே உலாவுகின்றார். அவனோடு கூட ஒரு அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே காணப்படுகிறது. இதுதான் ஆரம்ப கால ஒரு காட்சி. அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால், மூன்றாவதாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா fall of man. மூன்றாவதாக என்ன நடக்கின்றது? அடுத்ததாக ஆதாம் ஏவாள் சாத்தானுடைய தந்திரத்தினாலே கீழ்ப்படியாமை பாவத்திற்குள்ளாகி மனிதன் அங்கே விழுந்து போகின்றான். மனுக்குலம் பாவத்தினால் விழுந்து போகின்றது. நன்றாய் காணப்பட்டவர்கள் சாபத்திற்குள்ளார்கள். நன்றாய் காணப்பட்டவர்கள் அந்த சாபத்துக்குட்படுகின்றார்கள். அதனால் என்ன ஆகிறது? பாவம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே பெருமை ஏற்படுத்துகின்றது. அங்கே ஒரு separation is happening between man and God.